வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைய தினம் நமது மாண்புமிகு உச்சநீதிமன்றமானது கடந்த 2/4/2025 வழங்கப்பட்ட தீர்ப்பின் விவரத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகின்றோம். இந்த தீர்ப்பு எதன் அடிப்படையில் எதனை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாகப்பிரிவினை கோரி ஒரு வழக்கினை வாதி தாக்கல் செய்யும் பொழுது அந்த வழக்கை பொறுத்து நீதிமன்றமானது ஆர்டர் 7 ரூல் 11 கீழ் மனு தாக்கல் செய்தால் அந்த பாகப்பிரிவினை வழக்கை எடுத்த எடுப்பிலேயே எந்த விதமான விசாரணைக்கு உட்படுத்தாமல் எந்த சூழ்நிலையில் தள்ளுபடி செய்ய முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் பார்க்க போகின்றோம். அப்ப ஒரு பாகப்பிரிவினை வழக்குகளை பொறுத்து நீண்ட நாள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டுமா அல்லது அந்த பாகப்பிரிவினை வழக்கில் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று எந்த காரணங்களின் அடிப்படையில் அந்த வழக்குகளை நீதிமன்றங்கள் எடுத்த எடுப்பிலேயே தள்ளுபடி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் பார்க்க போகின்றோம். இந்த வழக்கை நாம் பார்ப்பதற்கு முன்பு இந்த வழக்கானது கீழமை நீதிமன்றத்தில் எவ்வாறு நடைபெற்றது, கீழமை நீதிமன்றத்தில் இந்த வழக்கை வாதி என்ன விவரங்களை சொல்லி தாக்கல் செய்தார் அப்படின்னு பார்க்கப்படும் பொழுது, இந்த வழக்கினுடைய வாதியானவர் என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா, வழக்கு சொத்துக்களில் பாகப்பிரிவினை மற்றும் தனித்த சுவாதீனம் கோரி இந்த வழக்கை கீழமை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கின்றார். இந்த வழக்கின் வாதி கீழமை நீதிமன்றத்தில் வழக்கை தாக்கல் செய்தவுடன் இந்த பிரதிவாதி என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, எந்த விதமான எதிர் வழக்குறையும் செய்யாமல் சிபிசி ஆர்டர் 7 ரூல் 11 கீழ் சிபிசி ஆர்டர் 7 ரூல் 11 கீழ் ஒரு மனுவினை விசாரணை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து அந்த விசாரணை நீதிமன்றம் பிரதிவாதியால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை ஏற்றுக்கொண்டு இந்த வாதியால் பாகப்பிரிவினை மற்றும் தனித்த சுவாதீனம் கோரி தாக்கல் செய்த வழக்கினை எந்த விதமான விசாரணைக்கும் உட்படுத்தாமல் என்ன செய்யறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தள்ளுபடி செய்யறாங்க. இவ்வாறு அவர்கள் தள்ளுபடி செய்ததை தவறு என்று சொல்லி இந்த வழக்கினுடைய வாதி என்ன பண்றாருன்னா, முதலாவது மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் சிபிசி ஆர்டர் 41 ரூல் 1 கீழ் என்ன பண்றாருன்னா ஒரு மேல்முறையீட்டை தாக்கல் செய்கின்றார். அந்த மேல்முறையீட்டு மனுவினை அந்த முதலாவது மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கடந்த 8/1/2025 என்ன சொல்றாங்கன்னா இந்த வழக்கை மீண்டும் ரிமாண்ட் செய்து கீழமை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உட்படுத்துமாறு சொல்லி அந்த வழக்கை மீண்டும் என்ன பண்றாங்கன்னா விசாரணைக்கு உட்படுத்த சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார்கள். அப்ப இதுல என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாகப்பிரிவினை வழக்கில் ஒரு விசாரணை நீதிமன்றம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பாகப்பிரிவினை வழக்கை எந்த விதமான விசாரணைக்கு உட்படுத்தாமல் எடுத்த எடுப்பிலேயே சிபிசி ஆர்டர் 7 ரூல் 11 கீழ் மனு தாக்கல் செய்ததை ஏற்றுக்கொண்டு தள்ளுபடி செய்யறாங்க. முதலாவது மேல்முறையீட்டு நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எடுத்த எடுப்பிலேயே அந்த நீதிமன்றம் இந்த தள்ளுபடி செய்த தவறு, அந்த வழக்கை நீங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி மீண்டும் விசாரணை செய்ய வேண்டும் என்று சொல்லி தான் ரிமாண்ட் பண்ணி அந்த வழக்கை மீண்டும் கீழமை நீதிமன்றத்துக்கு விசாரணை நீதிமன்றத்துக்கு அனுப்புகிறார்கள். அந்த இரண்டாவது மேல்முறையீட்டு நீதிமன்றமானது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட சொல்லப்பட்ட உத்தரவினை எதிர்த்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க இந்த மேல்முறையீட்டு மனுவினை தாக்கல் செய்யறாங்க. இந்த மேல்முறையீட்டு மனுவினை தாக்கல் செய்வதற்கு முன்பாக இந்த வழக்கினுடைய சுருக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வழக்கு சொத்து பாத்தீங்கன்னா ஆதியில் போரண்ணா அப்படிங்கிறவருக்கு பாத்தியப்பட்ட சொத்தாகும். இந்த போரண்ணா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த வழக்கு சொத்துக்களை அப்படியே விட்டுவிட்டு அவருடைய சட்டப்படியான வாரிசுகளான நஞ்சுண்டப்பா அப்படிங்கிறவரையும், சித்தப்பா அப்படிங்கிறவரையும், பஸ்ஸப்பா அப்படிங்கிறவரையும், சிவண்ணா என்ற 4 மகன்களை சட்டப்படியான வாரிசுகளாக விட்டுவிட்டு இறந்து விடுகிறார். இந்த 4 நபர்களில் பாத்தீங்கன்னா இந்த சிவண்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4வது நபரினுடைய மகன் தான் என்ன பண்றாருன்னா இந்த வழக்கை கடந்த 16/10/2023 மூதாதையர் சொத்துக்களில் தனக்கும் பாகம் இருப்பதாக சொல்லி பாகப்பிரிவினை மற்றும் தனித்த சுவாதீனம் கோரி இந்த வழக்கை தாக்கல் செய்கிறார். அப்ப இந்த வழக்கை பொறுத்தளவு தாக்கல் செய்திருக்கும் பொழுது என்ன பண்றாங்கன்னா, இந்த மேற்படி வழக்கின் வாதியான சிவண்ணா சிவண்ணாவுக்கு 5 குழந்தைகள் இருக்கிறாங்க. இந்த பஸ்ஸப்பாவுக்கு 6 குழந்தைகளும், நஞ்சுண்டப்பா மற்றும் சித்தப்பா அப்படிங்கிறவங்கள ஒரு கூட்டு குடும்பமாக வசித்து வருகிறார், தனி குடும்பமாக வசித்து வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில்
இந்த பிரதிவாதி என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, வழக்கு சொத்துக்களை பொறுத்து அவர் வந்து அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, என்ன கட்சி செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா, ஆர்டர் 7 ரூல் 11 கீழ் தாக்கல் செய்த மனுவை வந்து கீழமை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது சரிதான் என்று சொல்வதற்கான அவருடைய காரணங்கள் மற்றும் கட்சிகளாக இந்த மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்தில் என்னென்ன காரணங்கள் மற்றும் கட்சிகளை எடுத்து வைக்கிறான்னு பாத்தீங்கன்னா, இந்த வழக்கு சொத்துக்களானது கடந்த 1968ஆம் ஆண்டு வாய்மொழியாக இந்த வாதியின் முன்னோர்களுக்கு பாகம் பிரித்து கொண்டனர் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட சொல்றாரு. என்ன பண்றாருன்னா, இந்த வழக்கை தாக்கல் செய்த வாதியின் முன்னோர்கள் 1968ஆம் ஆண்டு வழக்கு சொத்துக்களை பொறுத்து வாய்மொழியாக பாகப்பிரிவினை செய்து கொண்டனர். அந்த வாய்மொழி பாகப்பிரிவினின் அடிப்படையில் தான் வருவாய் ஆவணங்கள் அனைத்தும் வந்து அவரவர் பெயரில் வந்து மாற்றம் செய்யப்பட்டு உள்ளது அப்படின்னு வந்து சொல்லி, அந்த வருவாய் ஆவணங்களின் அடிப்படையில் தான் வழக்கு சொத்துக்களில் வந்து இந்த வழக்கின் பிரதிவாதியான நான் கிரயம் பெற்றேன் அப்படின்னு ஒரு கட்சியை முன்வைக்கின்றார். இரண்டாவது பாத்தீங்கன்னா, வருவாய் ஆவணங்கள் தனித்தனியாக பெயர் மாற்றம் செய்து 1968ஆம் ஆண்டே வாய்மொழி பாக பிரிவினையை உறுதி செய்து விட்டது அப்படின்னு இரண்டாவது கட்சியை எடுக்கின்றார். வருவாய் ஆவணங்கள் வந்து தனித்தனியாக பெயர் மாற்றம் செய்து 1968ஆம் ஆண்டே தனித்தனியாக அவர்களின் பெயர்களுக்கு பட்டா மற்றும் வருவாய் ஆவணங்கள் மாற்றப்பட்டு விட்டது. அதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கு சொத்தை வந்து நான் கிரயம் பெற்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு இரண்டாவது கட்சியாக எடுத்துரைக்கிறார். மூன்றாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, வழக்கின் வாதி மற்றும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களிடையே சொத்துக்களானது தனித்தனியாக ஒப்படைக்கப்பட்டு 1978ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட கிரய பத்திரங்கள் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு கட்சி இருக்கிறார். பல சொத்துக்களை பொறுத்து இந்த வாதியினுடைய முன்னோர்களுக்கு இடையே வந்து என்ன நடக்குதுன்னா, பல கிரய பத்திரங்கள் ஏற்பட்டுள்ளது அப்படிங்கிற ஒரு கட்சியை முன்வைக்கின்றார். அதனால் இந்த வழக்கினுடைய வாதிக்கு அந்த விடயங்கள் எல்லாம் முழுமையாக தெரியும். வாதியானவர் தன்னுடைய சொந்த அத்தையிடம் இருந்து பிரதிவாதி கிரயம் பெற்ற சொத்தை எதிர்த்து தான் வழக்கை தாக்கல் செய்துள்ளார். அதனால் ஒரு சேல்டீடானது மோசடியாகவோ வற்புறுத்தலாகவோ அல்லது மைனர் சொத்தாகவோ இருந்தால் அதனை எதிர்த்து வாதிடுவதற்கு உரிமை உண்டு. ஆனால் இந்த வழக்கில் வாதியானவர் இதனை எல்லாம் கருத்தில் கொள்ளாமல் இந்த வழக்கை தாக்கல் செய்த காரணத்தினால்தான் பிரதிவாதியான நான் கீழமை நீதிமன்றத்தில் ஆர்டர் 7 ரூல் 11 கீழ் வாதியின் வழக்கை தள்ளுபடி செய்யுமாறு நான் மனுவை தாக்கல் செய்து கீழமை நீதிமன்றம் மனுவை ஏற்றுக்கொண்டு வாதியின் வழக்கை தள்ளுபடி செய்தது சரிதான் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு கட்சியை எடுத்து வைக்கிறார். அப்ப என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த வழக்கின் வாதியினுடைய முன்னோர்களிடையே வந்து வழக்கு சொத்துக்கள் அனைத்தும் வந்து தனித்தனியாக வாய்மொழியாக கிரயம் பெறப்பட்டு வாய்மொழியாக பாகம் பிரிக்கப்பட்டு வழக்கு சொத்துக்கள் அனைத்துமே என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, தனித்தனியாக பட்டா மாறுதல் மற்றும் வருவாய் ஆவணங்கள் ஏற்பட்டு விட்டது. அப்படி இருக்கும் பொழுது நான் இவற்றை எல்லாம் பார்த்துதான் இந்த சொத்துக்கள் பாகம் பிரிக்கப்பட்ட சொத்து கூட்டு குடும்ப சொத்து இல்ல அப்படின்னு சொல்லிதான் நான் இந்த வழக்கு சொத்தை வந்து நான் கிரயம் பெற்றேன். ஆனால் வாதி சொல்வது போல் பாகம் பிரிக்கப்படாமல் கூட்டு குடும்பமாக உள்ள சொத்தை நான் கிரயம் பெறவில்லை. அதனால் வாதியானவர் அவருடைய அத்தையிடம் இருந்து பெற்ற கிரய சொத்தை மட்டும்தான் அவர் வந்து காரணமாக காண்பித்து இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளதால் வாதி நீதிமன்ற நேரத்தையும் பிரதிவாதியினுடைய நேரத்தையும் வந்து வீணடித்து தான் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார். அதனால் வாதிக்கு வழக்கில் எந்த விதமான காஸ் ஆஃப் ஆக்ஷன் உருவாகவில்லை, முகாந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லிதான் இந்த வழக்கில் வந்து நான் வந்து ஆர்டர் 7 ரூல் 11 கீழ் நான் வந்து மனு தாக்கல் செய்தது சரிதான் அப்படின்னு ஒரு கட்சியை செய்கின்றார். மேலும் கூடுதலாக என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, வாதிகள் தரப்பில் வழக்கானது பாகப்பிரிவினை கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு. அந்த வழக்கு 2023ஆம் ஆண்டு தான் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அப்ப வழக்கை தாக்கல் செய்வதற்கான காலவரையறை என்பது ஒரு விற்பனை பத்திரத்தை எப்போது தெரிய வந்தது, அப்போ ஒரு விற்பனை பத்திரமானது எப்பொழுது தெரிய வந்ததோ, த டேட் ஆஃப் தி நாலேஜ் ஆஃப் தி சேல் டீடு வந்து எப்பொழுது தெரிய வந்ததோ அதில் இருந்துதான் அந்த காலவரையறை என்பது தொடங்குகின்றது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த வழக்கில் வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா,
இந்த வழக்கின் வாதிக்கு இந்த வழக்கு சொத்துக்களை பொறுத்தளவு விற்பனை செய்துள்ள விவரம் வந்து தெள்ள தெளிவாக தெரிந்திருக்கிறது. அவ்வாறு தெள்ள தெளிவாக தெரிந்திருந்தாலும் இந்த வழக்கு சொத்தினை பொறுத்து 1968ஆம் ஆண்டே வாய்மொழி பாக பிரிவினின் மூலம் பாகம் பிரிந்து வருவாய் ஆவணங்களின் பெயரில் வந்து வருவாய் ஆவணங்கள் தனித்தனியாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பதனை வாதி முழுமையாக தெரிந்திருக்கின்றார். தெரிந்திருந்துதான் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதனால் இந்த வழக்கானது 2023ஆம் ஆண்டு சுமார் 55 ஆண்டுகளுக்கு பின்னர் நீதிமன்றத்தில் பாக பிரிவினை மற்றும் தனித்த சுவாதீனம் கோரி வழக்கை தாக்கல் செய்கின்றார். அதனால் குடும்ப உறுப்பினர்களிடையே பல்வேறு கிரை ஆவணங்கள் ஏற்கனவே ஏற்பட்டுள்ள பொழுது இந்த வழக்கில் வாதியானவர் காலம் கடந்து பாக பிரிவினை மற்றும் தனித்த சுவாதீனம் கோரி தாக்கல் செய்துள்ளது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியை முன்வைக்கின்றார். அப்ப 1968ஆம் ஆண்டே வாய்மொழியாக பாகம் பிரிக்கப்பட்டு வாதியின் முன்னோர்களுக்கிடையே தனித்தனியாக வருவாய் ஆவணங்கள் மாற்றம் செய்யப்பட்டு விட்டது. அவ்வாறு இருக்கப்படும் பொழுது சுமார் 55 ஆண்டுகளுக்கு பின்பு பல்வேறு கிரை ஆவணங்கள் வருவாய் ஆவணங்கள் எல்லாம் மாற்றம் செய்ததுக்கு பிறகு இவற்றையெல்லாம் முழுமையாக தெரிந்து கொண்டுதான் இந்த வழக்கை வந்து வாதி தாக்கல் செய்துள்ளார். அவர் வந்து காலவரையறை சட்டத்தின் கீழ் வந்து அவருடைய வழக்கு பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சூரஜ் லாம்ப் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் வாசஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா அண்ட் அதர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2012 1 SCC 656 என்ற வழக்கை மேற்கோள் காட்டி இந்த வழக்கை வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மேல்முறையீட்டு வழக்கை வந்து இந்த பிரதிவாதி எதிர்த்து நடத்துகின்றார். இவ்வாறு இருக்கப்படும் பொழுது இந்த மாண்புமை நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆவணமானது பதிவு செய்யப்படுவதன் நோக்கம் என்ன அப்படின்னு பாக்குறாங்க. ஒரு ஆவணம் எதற்காக ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு உட்படுத்தப்படுகிறது? அவ்வாறு ஒரு பதிவுக்கு உட்படுத்தப்படும் பொழுது அந்த சொத்தினுடைய முழு தகவலையும் வந்து பொதுமக்கள் தெரிந்து கொள்ளலாம். அந்த சொத்தில் வில்லங்கம் ஏதேனும் இருக்கின்றதா, அந்த சொத்து யாருக்கு பாத்தியப்பட்டது என்ற விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். அந்த சொத்து முதலில் வந்து எப்படி அந்த சொத்து வரப்பட்டது, தற்பொழுது அந்த சொத்தினுடைய முழு உரிமையாளர் யார் என்கிற விவரங்களை வந்து தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த சொத்தானது முதலில் பதிவு செய்யப்படுகிறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. அசையா சொத்து தொடர்பான ஆவணங்கள் காணாமல் போயிருந்தால் கூட அவற்றின் உண்மை தன்மையை வந்து தெரிந்து கொள்வதற்கும் ஒரு ஆவணம் பதிவுக்கு உட்படுத்தப்படும் பொழுது தெரிய வருகின்றது அப்படிங்கிற ஒரு பாயிண்டையும் நீதிமன்றம் எடுத்து வைக்கின்றது. மேலும் கூடுதலாக மாண்புமிகு நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த வழக்கின் வாதியின் முன்னோர்கள் 1978ஆம் ஆண்டில் வழக்கு சொத்துக்கள் அல்லாமல் வேறு சொத்துக்களையும் பதிவுக்கு உட்படுத்தியுள்ள பொழுது அதே நேரத்தில் இந்த வழக்கில் மங்களம்மா என்பவர், இந்த வழக்கின் வாதியின் அத்தையான மங்களம்மா என்பவர் உயிரோடு இருந்த காலத்தில் பிரதிவாதி கிரயம் பெற்ற சொத்தை பொறுத்து எந்த விதமான கட்சியும் செய்யாமல் அவர் இறந்ததற்கு பின்பு இந்த வழக்கை வாதி தாக்கல் செய்துள்ளது வந்து சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை வந்து மாண்புமிகு நீதிமன்றம் வந்து அரைஸ் பண்றாங்க. அதேவேளை இந்த வழக்கானது 2023ஆம் ஆண்டு தாக்கல் செய்யப்படுகிறது. அதனால் இந்த வழக்கை பொறுத்தளவு என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 50 ஆண்டுகளுக்கு காலம் தள்ளி ஒரு பாக பிரிவினை மற்றும் தனித்த சுவாதீனம் கோரி இந்த வழக்கை தாக்கல் செய்திருப்பது வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல அப்படின்னு சொல்லியும் ஒரு பாயிண்ட வந்து மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் எடுத்து வைக்கிறாங்க. மேலும் கூடுதலாக என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஆர்டர்ஸ் மேலும் கூடுதலாக என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மேல்முறையீட்டு வழக்கை பொறுத்தளவு இந்த மேல்முறையீட்டுதாரர்கள் தரப்பில் இந்த வாதியின் வழக்கானது காலவரையறை சட்டத்தால் பாதிக்கப்பட்ட வழக்கு என்று சொல்வதற்காக ஸ்ரீ முகந்த் பவன் ட்ரஸ்ட் அண்ட் அதர்ஸ் வாசஸ் ஸ்ரீமந்த் சத்ரபதி உடயான் ராஜ பிரதாப் சிங் மகாராஜா அப்படிங்கிற வழக்கை வந்து மேற்கோள் காட்டி 2024 SCC ஆன்லைன் SC 3844 என்ற வழக்கை மேற்கோள் காட்டி இந்த வழக்கில் ஒரு பகுதி சொத்தானது நீதிமன்ற ஏலத்தின் மூலம் பதிவு செய்யப்பட்டும் மற்றொரு பகுதி சொத்தானது 1952ஆம் ஆண்டு கிரயம் பெறப்பட்டுள்ளது என்று இருந்தாலும்
டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் பிரிவு 3 ஒரு சொத்தின் பாராதீனம் விற்பனை போன்ற நடவடிக்கைகளை எந்த வகையில் அறிந்திருக்கின்றனர் என்பதை பற்றி விளக்குகின்றது. அதனால் காலவரையறை என்பது கணக்கீடு செய்யப்படும் பொழுது மிக்ஸ்டு கொஸ்டின் ஆஃப் லா என்று மிக்ஸ்டு கொஸ்டின் ஆஃப் லா அண்ட் ஃபேக்ட்ஸ் என்று தெள்ள தெளிவாக எடுத்துரைத்து அதனை பொறுத்து நீதிமன்றம் விழிப்புடன் இருந்து அந்த வழக்கானது நீதிமன்றத்தின் நேரத்தை வீண் விரயம் செய்யாமல் அல்லது பயனற்ற வகையில் தாக்கல் செய்யப்படாமல் அந்த வழக்குகள் உள்ளதா என்பதனை முதலில் கண்காணிக்க வேண்டும் என்று மாண்புமிகு உச்சநீதிமன்றம் சொல்கின்றது. அவ்வாறு சொல்லப்படும் பொழுது மேலும் கூடுதலாக உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தாகிபன் வாசஸ் அரவிந்த் பாய் கல்யாண்ஜி பன்சுலா அப்படிங்கிற வழக்கை மேற்கோள் காட்டி 2020 5 CTC 471 SC 2020 2020 7 SEC 366 என்ற வழக்கை மேற்கோள் காட்டி அந்த வழக்கில் ஒரு காஸ் ஆஃப் ஆக்ஷனை பொறுத்தளவு வெளிப்படையாக எழவில்லை என்று தெரிந்திருந்தாலும், அதேபோல் காலவரையறை சட்டத்தால் ஒரு வழக்கு பாதிக்கப்பட்டது உள்ளது என்பது வெளிப்படையாக தெள்ள தெளிவாக தெரிந்திருந்தால் அந்த வழக்குரையை பொறுத்தளவு நீதிமன்ற நேரத்தை வீணடிக்காமல் அந்த வழக்குரையை தேவையில்லாமல் நீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு உட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி பிரதிவாதியால் தாக்கல் செய்யப்படக்கூடிய ஆர்டர் 7 ரூல் 11 மனுவினை அனுமதித்து அந்த வழக்கை நீங்கள் தள்ளுபடி செய்யலாம் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கினை பொறுத்து 1968 வாய்மொழி பாக பிரிவினின் மூலம் பாகம் பிரித்து தனித்தனியாக வருவாய் ஆவணங்களில் பெயர் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கும் பொழுது இந்த வழக்கை வாதி தேவையில்லாமல் பாகப்பிரிவினை மற்றும் தனித்த சுவாதீனம் கோரி தாக்கல் செய்திருப்பது நீதிமன்ற நேரத்தை வீணடிப்பதாக சொல்லி இந்த வழக்கை விசாரணை நீதிமன்றமான கீழமை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது சரிதான் என்று சொல்லியும், மேலும் ஒரு குடும்ப உறுப்பினர்களிடையே பல்வேறு கிரைய ஆவணங்கள் ஏற்பட்டுள்ள விடயங்களை தெரிந்தே அவற்றை எல்லாம் மறைத்து ஒரு பாகப்பிரிவினை மற்றும் தனித்த சுவாதீனம் கோரி வழக்கை தாக்கல் செய்திருப்பது என்பது நீதிமன்ற நேரத்தை வீணடிப்பது அப்படின்னு சொல்லியும், மேலும் ஒரு ஆவணமானது பதிவு செய்யப்பட்டிருக்கும் பொழுது அந்த ஆவணங்களை முழுவதுமாக தெரிந்திருந்தும் இந்த ஆவண விவரங்களை எல்லாம் தெரிந்திருந்து இவர்கள் வழக்கை பாகப்பிரிவினை மற்றும் தனித்த சுவாதீனம் கோரி தாக்கல் செய்வது என்பது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்று சொல்லி ஆர்டர் 7 ரூல் 11 படி நீதிமன்றம் வழக்கு தொடர்வதற்கான உண்மை சம்பவங்கள் அல்லது எந்த உரிமை மீறல் பற்றி தெளிவான விபரம் இல்லாமல் தெள்ள தெளிவாக நீதிமன்றத்திற்கு வருவதற்கான காலவரையறை மீறப்பட்டுள்ளது என்று நீதிமன்றத்துக்கு தெரிய வருமானால் அந்த வழக்குரையை தள்ளுபடி செய்வதற்கு கீழமை நீதிமன்றங்களுக்கு முழுமையான அதிகாரம் உள்ளது. ஆர்டர் 7 ரூல் 11 கீழ் அவர்கள் தள்ளுபடி செய்வதற்கு முகாந்திரம் இருந்தால் அவர்கள் அதை தள்ளுபடி செய்தது சரிதான் என்று சொல்லி இந்த வழக்கை கீழமை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது சரி என்று சொல்லி இந்த இந்த மேல்முறையீட்டு வழக்கில் தீர்ப்பை எடுத்துரைக்கிறார்கள். அப்ப நம்ம இந்த வழக்கில் நாம் என்ன தெரிந்து கொள்ளணும் பார்ப்போம் என்றால், ஒரு பாகப்பிரிவினை மற்றும் தனித்த சுவாதீனம் கோரி ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்படும் பொழுது அந்த வழக்கை எத்தனை ஆண்டுகளிலிருந்து எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்ட சொத்து, எத்தனை ஆண்டுகளுக்கு பின்பு அந்த வழக்கில் பாகப்பிரிவினை மற்றும் தனித்த சுவாதீனம் கோரி அந்த வாதியானவர் நீதிமன்றத்திற்கு வருகின்றார் என்பதை முதலில் பார்க்கப்பட வேண்டும். அவர் எத்தனை ஆண்டுகள் கழித்து பாகப்பிரிவினை மற்றும் தனித்த சுவாதீனம் கோரி வழக்கு சொத்துக்களில் பாகப்பிரிவினை கோரி தாக்கல் செய்கின்றார் என்பதை முதலில் பார்க்கப்பட வேண்டும். இரண்டாவதாக, பாகப்பிரிவினை மற்றும் தனித்த சுவாதீனங்களை பொறுத்து வருவாய் ஆவணங்களில் பட்டா மாறுதலோ அல்லது பெயர் மாற்றங்களை பொறுத்தளவு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்டது அப்படிங்கிறதை நாம் முதலில் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, பாகப்பிரிவினை மற்றும் தனித்த சுவாதீனம் கோரி வழக்கை தாக்கல் செய்யப்படும் பொழுது வழக்கு சொத்தில் அனைத்து சொத்துக்களையும் சேர்த்துள்ளாரா அப்படின்னு பார்க்கப்பட வேண்டும். ஏதாவது ஒரு சொத்தை மற்றும் யாராவது பர்ச்சேசர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்லெண்ண கிரையதாரர் என்று சொல்லக்கூடிய அவரால் கிரயம் பெறப்பட்ட சொத்தை மட்டுமே அவர் என்ன பண்ண முடியாது, கிரயம் பெறப்பட்ட சொத்தை மட்டுமே அவர் காரணமாக வைத்து அந்த சொத்துக்கு மட்டும் பாகப்பிரிவினை மற்றும் தனித்த சுவாதீனம் கோரி வழக்கை தாக்கல் செய்கிறாரா என்று பார்க்கப்பட வேண்டும். இவ்வாறு காலவரையறை கடந்தோ அல்லது ஒரு குறிப்பிட்ட சொத்தை மட்டுமே மேற்கோள் காட்டியோ
அல்லது அந்த பாகப்பிரிவினை மற்றும் தனித்த சுவாதீனங்களை கோரி கேட்டு தாக்கல் செய்யப்படும் பொழுது வாய்மொழி பாகப்பிரிவினைகளுக்கு பின்பு வருவாய் ஆவணங்களில் பெயர் மாற்றங்கள் ஏற்பட்டு பல ஆண்டுகளுக்கு பின்பு அவர் பாகப்பிரிவினை மற்றும் தனித்த சுவாதீனம் கோரி வழக்கை தாக்கல் செய்கிறாரா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நாம் முதலில் ஒரு பாகப்பிரிவினை வழக்கில் நாம் முதலில் பார்க்கப்பட வேண்டும். இவ்வாறான காஸ் ஆஃப் ஆக்ஷன், இவ்வாறான காலவரையறை சட்டத்தால் பாதிக்கப்படுவது தெள்ள தெளிவாக தெரிந்தால் அந்த பாகப்பிரிவினை வழக்குகளை பொறுத்து நாம் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, பிரதிவாதி தரப்பில் ஆர்டர் 7 ரூல் 11 கீழ் மனு தாக்கல் செய்து அந்த பாகப்பிரிவினை வழக்குகளை எடுத்த எடுப்பிலேயே தள்ளுபடி செய்வதற்கு முகாந்திரம் உள்ளது என்பதனை விசாரணை நீதிமன்றத்தில் எடுத்துரைப்பதற்கு இந்த சட்டப்பிரிவின் கீழ் நமக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுகின்றது. அதனால் இந்த பாகப்பிரிவினை மற்றும் தனித்த சுவாதீனங்களை கோரி எடுத்த எடுப்பிலேயே காலவரையறை சட்டத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது என்று தெள்ள தெளிவாக தெரிந்தால் மனு தாக்கல் செய்து அவற்றை தள்ளுபடிக்கு உட்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கின்றோம். இந்த வழக்கினுடைய முழுமையான தீர்ப்பை பற்றி என்னுடைய டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சொல்லியிருக்கேன். அதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நன்றி நண்பர்களே.